பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஓ பன்னீர்செல்வம் அணி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பாமகவிற்கு 10 தொகுதிகள், அமமுகவிற்கு 2 தொகுதிகள், ஐஜேகே, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம், ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பெரும்பாலான கட்சிகளுக்கு தொகுதிகள் பங்கீடு செய்யப்பட்ட நிலையில் பாஜக, ஓ பன்னீர்செல்வம் அணியினர் இடையேயான தொகுதி பங்கீடு தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் பாஜகவுடனான தொகுதி பங்கீடு, மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இதன் பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் நிலைப்பாடு குறித்து தெரியவரும் என கூறப்படுகிறது. அதேபோன்று பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் இடையேயும் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நிலவி வருவதாக கூறப்படுகிறது. ஜி.கே. வாசனுடன் பாஜக தலைவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அணி மற்றும் தமாக ஆகியோருடன் தொகுதி பங்கீட்டை பாஜக இன்று இறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.